அண்ட் விஜய் டிவி ஷோஸ்னாலே பிரியங்கா இல்லாமல் அந்த ஷோ வந்து ஹோஸ்டே ஆகாது. மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க தான் எல்லா ஷோஸுமே ஏற்று நடத்திட்டுருப்பாங்க. அண்ட் சூப்பர் சிங்கரை ரொம்ப ஃபேமஸாக அவங்க தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக டக்குன்னு ஒரு மேரேஜா இவங்களுக்கா அப்படின்னு சடனாக பார்த்தா ஆமாங்க, நம்மளுடைய விஜய் பிரியங்காவுக்கு தான் செகண்ட் மேரேஜ் நடந்திருக்கு. ஏற்கனவே பிரவீனோட நடந்தது. அவருமே வந்து விஜய் டிவியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலம் தான் நிறைய அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதாக சொல்லப்படுகிறது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அண்ட் 2022 இவங்க வந்து டிஜே வசின்றவரை லண்டனில் மீட் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவியோட ப்ரோக்ராமுக்கு அங்கே போகும்போது டிஜே வசியோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலாகியிருக்கு. ஸோ இவங்க இத்தனை வருஷமாக கொஞ்சம் மறைமுகமாக கொண்டு வந்து இப்போது மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும்தான் அப்படியே கொஞ்சம் சர்க்கிள் கம்மியாக வச்சு டக்குன்னு மேரேஜை முடிச்சிட்டாங்க. எதுவுமே வெளியில் பெருசாக லீக் அவுட் ஆகலை, எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கலங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க பல விஷயங்களை வந்து கடந்து வந்திருக்காங்க, நிறைய நெகட்டிவிட்டிஸும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக அர்ச்சனா கூட ஒரு இன்டர்வியூ பண்ணும்பொழுது கூட அர்ச்சனா சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கான ஒரு கணவர், உங்களுக்கான ஒரு குழந்தை, நீங்கள் எதிர்பார்க்கல லைஃப் உங்களை தாங்கக்கூடிய கணவர் வருவாங்க அப்படின்னும் போதே அவங்க அழுதுருந்துருந்தாங்க. ஏன்னா அவங்க லைஃப்காக ஆக்சுவலி ஏங்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காக. ஆக்சுவலி இப்போ பிரியங்காவுக்கு 32 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு நிறைய குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை, லைஃப்பை நல்லா ஹாப்பியாக லீட் பண்ணணும்னு ஆசை. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, ரொம்ப நாள் இவங்க ரெண்டு குடும்பமே கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகாமல் இருந்திருக்காங்க. டிஜே வசி குடும்பத்தில் அவங்க அம்மா ரொம்ப வயசானவங்க. அண்ட் லண்டனில் இருக்கிறதுனால பொண்ணு வந்து மீடியாவில் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு ஃபேமிலிக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் போயிருந்திருக்கு. இருந்தால் கூட கன்வின்ஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கதா சொல்லி கன்வின்ஸ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. பல எதிர்ப்புகள் இருந்தால் கூட, நிறைய நெகட்டிவிட்டி ஃபேஸ் பண்ணால் கூட, அந்த ஒரு போல்ட்னஸ்ன்றது ஒரு பெண் வந்து நின்று ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். எவ்வளோ கதைகளை சொன்னாலும் அதை தாண்டி வெளியில் வரணுன்றது மன தைரியம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ அதை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சைடு எந்த பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அவங்க நின்று ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி இஷ்யூஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இவர் வயசானவராக இருக்கார், இவரை ஏன் கல்யாணம் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸும் கிளப்பிட்டுருக்காங்களாம் சோஷியல் மீடியாவில். ஸோ நான் தானே வாழ போகிறேன், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் வாழ போகிறோம், இதில் நீங்கள் ஏங்க ஃபீல் பண்ணுறீங்கன்ற மாதிரி பிரியங்கா கருத்து தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஸோ அவங்க இன்னும் அஃபிஷியலாக ஓப்பனாக அவங்க வந்து வெளியில் சொல்கிற வரைக்கும் என்ன நடந்தது, எதனால் இது அப்படின்ற மாதிரி அவங்க வாயால் சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இதில் அமீர், பாவனி, நிரூப் இவங்கெல்லாம் கலந்துருக்காங்க. நம்ம மாக்காப்பாவை காணோம். இன்னும் வீடியோஸ் வெளியில் வரும், அதில் தெரியும் யார் யார் வந்தாங்க அப்படின்றது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். விஜய் பிரியங்காவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம்.